ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி தான் அதை உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு கிளம்புனோம். ரொம்ப நாளாகிடுச்சு நாங்கள் மீன் மார்க்கெட் போயே. ஒரு 2 மாதம் பக்கம் இருக்குங்க. நான் போகிறதே இல்லை. ஏன்னா காலையில் சீக்கிரம் ஹஸ்பண்ட் போயிடுவாங்க. ஸோ நம்மளும் மார்க்கெட் போயிட்டு இருந்தோன்னா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்ய டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருந்துருவேன். அவர் போய் மீன் டக்குன்னு வாங்கிட்டு வருவார். காய்கறி வாங்க வேணால் நான் போவேன், ஏன்னா அது கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம். பட் மீனுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30க்கெலாம் போயிடுவார். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அந்த டைமுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம சண்டேனாலே தூங்கி எந்திரிச்சு லேட்டாக தான் எந்திரிப்போம். இல்லை 9-9:30க்கெலாம் மார்க்கெட்டில் இருக்கணும்னா என்ன நம்மளால் முடியாதுன்ட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் அவர்கிட்ட. ஸோ லாஸ்ட்டு சண்டே எதுக்காக போனோன்னா, முன்னாடி வந்துட்டு இந்த ஜெருடாங்னு ஒரு ஏரியாவில் இருக்குது இந்த ஃபிஷ் மார்க்கெட். கடற்கரை பக்கத்துலேயே போய் மீன் வாங்குவோம்ல, நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து காய்கறி கடை, பழக்கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரோட்டு மேலேயே இருந்தது. சுற்றி ரோட்டு மேலேயே வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டிருப்பாங்க. இப்போ என்னடானா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த ரோட்டு மேலே இருக்கிற கடைகள், பிளாட்ஃபாரத்தில் போட்டிருக்க எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்து இதில் மட்டும்தான் கடை போடணுன்ற மாதிரி கவர்மெண்ட்டே அதை வந்து மாற்றிருக்காங்க. அதனால் ஹஸ்பண்ட் சொன்னார், இப்போ கடையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீ வந்தானா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வரல, போய் பார்க்குறதுக்காக வந்தேன். ஏன்னா முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சா, இப்போ வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். எனக்கு ஒரு ஆர்வம், எப்படி மாற்றிருக்காங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். டோட்டலாக அப்படியே மார்க்கெட்டே மாறின மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த நிறைய அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்கங்க, கோழி, கிளி, அப்புறமா வந்துட்டு இது வாத்து, முயல், எலி, வீட்டில் வளர்க்குற அந்த பேர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுலேருந்து தான் நாங்கள் ஒரு நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வாங்குறதா ஐடியா இல்லை, மீன் வாங்குறதுக்காக தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தோம். மீன் வந்துட்டு அவ்வளோக்கா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அன்னைக்கு. ஏன்னா நோன்பு போயிட்டுருக்கா அங்கே, புரோனே நாடு முஸ்லீம் நாடு தானே. அதனால் மீன் வர வர மக்கள் எல்லாருமே அப்படியே வாங்கிடுறாங்க. காலையிலேயே நல்லா மீன் சேல் ஆகிடுச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீன் எதுவுமே இல்லாத மாதிரியே இருந்தது. அப்புறம் நாங்கள் ஒரு 2-3 ரவுண்டு அடிச்சுட்டே இருந்தோம், எந்த மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்துட்டு இந்த அயில மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் தான் வாங்கினோம். ஸோ இந்த சைடு பாருங்களேன், விற்காத மீனை பூரா கருவாடாக்கிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு மீன் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்கங்க, ஐஸ்லலாம் போட்டு விற்றுரும். மேக்ஸிமம் விற்றுரும். ஹோட்டல் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி கருவாடு போட்டுருவாங்க. நாங்களும் 2-3 ரவுண்டு அடிச்சுட்டு இருந்தோம், எங்கே ஏதாச்சும் ஒரு மீனை வாங்குங்கன்னு. இவர் என்னடானா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மீன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துட்டுருப்பாங்க, இந்த டைமுக்கு வந்தால் தான் கரெக்டாக போட்லேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்லேருந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஸோ அப்படி கிடைக்கும் இந்த இடத்துல மீன். ஸோ கொண்டு வருவாங்கன்னு நாங்களும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், யாராச்சும் கொண்டு வராங்களா போட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. வரவே இல்லை. சீக்கிரமாகவே போயிட்டு கொண்டு வந்து சேல் பண்ணிட்டாங்க போல். சரி, அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே சுற்றிட்டு இருக்க முடியாது, ஏதாச்சும் ஒரு மீன் வாங்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட்டை சொன்னதுக்கு, அந்த மார்க்கெட்டை போய் முதல்ல சுற்றிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த இடத்துல தான் அந்த காய்கறி பழங்கள் மார்க்கெட்டை மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த ரோட்டு மேலே வந்துருக்கும். இங்கே எல்லா பழங்கள், காய்கறி எல்லாமே கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். வழக்கமாக எப்போவுமே நாங்கள் செங்கூராங்க ஒரு காய்கறி மார்க்கெட் போவோம்ல, அங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே அதை விட டபுளாக தான் இருக்கும். அங்கே தக்காளி $2 இங்கே $4 இருக்கும், டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அவ்வளோக்கா எதுவுமே வாங்கவே மாட்டோம், சும்மா பார்த்துட்டு போகிறதோட சரி. அங்கே போயிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் மணி சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு உள்ளே எப்படியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் அடித்தோம். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்குற காய்கறி, பார்க்குற பழங்கள் எல்லாம் வாங்கணும் போல் அப்படியே தோணுச்சு. எனக்கு இந்த மாதிரி காய்கறி மார்க்கெட், பழம் மார்க்கெட்டு எல்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, ஊரில் இருந்தே அப்படி தான். ஊர்லலாம் இருக்கும்போதுட்டு கேரளாவில் இருக்கும்போதுமே பார்த்திங்கன்னா அங்கே டெய்லி சந்தை நடக்கும், டைமிங்க்கு நடக்கும். நாங்கள் திருவனந்தபுரத்தில் இருந்தோமா, ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சந்தை. உள்ளூருன்ற ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். அங்கே உள்ளூர் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தை காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 12 மணிக்குள்ளே வர அந்த சந்தை நடக்கும். அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி, மீன், பழங்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ நாங்கள் டெய்லியுமே அந்த சந்தைக்கு போவோம். ஏன்னா கேரளாவில் டெய்லியுமே மக்கள் மீன் வாங்குவாங்க, நாங்களுமே போய் பழக்கம் அவங்களுக்கு.
ஸோ சம்டைம்ஸ் டெய்லி போக முடியாது, ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கும். மோஸ்ட்லி டெய்லியுமே போவோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அப்புறம் ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் சந்தை இருக்கும். ராம்நாடு சந்தை பார்த்திங்கன்னா வாரத்தில் புதன்கிழமை அங்கே போய் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இங்கே எங்களுக்கு ஏற்ற மாதிரியே புரோனை நாடுமே வந்து அமைஞ்சிருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு. ஸோ மற்ற இடங்களுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் இந்த மாதிரி போனோன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். பட் என்ன வர்றதுக்கு சில நேரங்கள் நமக்கு டைம் இருக்காது. டைம் கிடைக்கும்போது வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறது தான். அப்புறமா அந்த காய்கறி மார்க்கெட்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய் மீன் வாங்கிட்டோம். அயில மீன் சொல்லியிருந்தேன்ல, அந்த மீனை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நாட்டுக்கோழி வாங்கிட்டு போகலான்னு. ஒருத்தர் வந்து நல்லா அவங்க வீட்டுகளில் வளர்த்த நாட்டுக்கோழி, வான்கோழிலாம் வச்சுருந்தாரு. இந்த வான்கோழியோட ரேட்டை கேட்டு அப்படி ஷாக் ஆகிட்டோம். எவ்வளோ சொன்னார் தெரியுமா? ஒரு கோழி $60 சொன்னார். எங்கள் காதில் கேட்டுச்சு 16 $16 அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அவர் சொன்னார் நாட் 16 60 60ன்னு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். $60 இந்த நாட்டுக்கோழியில் என்ன இருக்குது? 2 கோழியும் சேர்த்து $120 சொன்னார். $1 மதிப்பு இன்றைக்கி புரோனை நாட்டில் $1 இந்திய மதிப்பு பார்த்திங்கன்னா $72. $120 இன்ட்டு 72 போடுங்க, எவ்வளோ வருதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ ரேட்டு. என் வீட்டுக்காரர் ஷாக் ஆகிட்டு, ஏன் இந்த கோழி இவ்வளோ ரேட்டு, ஏன் இந்த கோழி இவ்வளோ ரேட்டுன்னே கேட்டுட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், நம்ம ஊர்லேயே இது ரேட் அதிகம் தாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. 1000 2000 அப்படி இருக்கும், 1500 2000 3000க்குள்ளே இருக்கும். பட் இங்கே வந்துட்டு 9000 10,000 போகுதே அப்படின்னு. அப்புறம் சரி ஓகே நம்ம நாட்டுக்கோழியை வாங்கலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பொட்டைக்கோழி தான் வாங்கியிருந்தோம். நல்ல வெடைக்கோழியே தெரிஞ்சிச்சு பார்க்கும்போதே. இது வந்து கிலோ வந்து $10 கொடுத்தாங்க. 2 கிலோ இருந்துச்சு, $20. இதை நம்ம க்ளீன் பண்ணி, அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க, நம்ம தான் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ண தெரியும் அவருக்கு. 2 பேருமே சேர்ந்து வந்து க்ளீன் பண்ணிடணும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாட்டுக்கோழி சாப்பிட போகிறோம். எனக்கு நாட்டுக்கோழினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நாட்டுக்கோழி வளர்த்துருக்கோம். எங்கள் அம்மா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வைப்பாங்க, அப்படி சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய சட்டியில் விறகடுப்பில் போட்டு வச்சுருவாங்க. அப்படியே ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டே இருப்போம். அந்த ஊரோட மெமரிஸ் தான். ஸோ நாட்டுக்கோழி வாங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லிலாம் இல்லை, அதையும் போய் மார்க்கெட்டில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து செங்குராங் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு தான் புதினா அந்த கொத்தமல்லாம் வாங்கினோம். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு புதினா வந்து கிடைக்கலங்க. நானும் கடை ஃபுல்லாக தேடினேன். அங்கே தான் புதினாவே கிடைக்கும், வேறு எந்த கடையிலையுமே அவ்வளோக்கா கிடைக்காது. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எப்போயாவது தான் கிடைக்கும், பட் அந்த மார்க்கெட்டில் தான் ரெகுலராகவே இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து இல்லை, கொத்தமல்லி மட்டும்தான் இருந்துச்சு. காய்கறி வந்து நான் நிறையா வாங்கலை, ஏன்னா மீன் வாங்கியிருக்கோம், சிக்கன் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன். வாழைப்பழம், ஆப்பிள், பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இந்த வாரம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து விட்றதுக்கு. அப்புறம் வெள்ளரிக்காய், ஒரு பப்பாளி வாங்கினேன். பப்பாளி எதுக்காக வாங்கினேன்னா, இந்த டியூட்டி ஃப்ரூட்டி இருக்குது பார்த்திங்களா, கேக்லலாம் போடுறாங்கல்ல, அது பண்ணுறதுக்காண்டி ரொம்ப நாளாக அது பண்ணணும்னு ஆசை. ஸோ அது பப்பாளி காயில் தான் பண்ணுவாங்க. சரி அதை ஒரு ரெசிபி பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினேன் ஒரு குட்டி பப்பாளி. அப்புறம் கொத்தமல்லி கிடச்சிது, கருவேப்பிலை கிடச்சிது. இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்தது. வேறு எதுவுமே நான் நிறையா வாங்கலை. சரி இதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் கொஞ்சம் காய்கறி இருந்துச்சு, கேரட்டு அப்புறம் பூசணிக்காய் அந்த மாதிரிலாம் இருந்தனால பெருசாக நான் எதுவும் வாங்கலை. வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு என் வீட்டுக்கார் வந்து அந்த கோழியை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார், க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தனி வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அந்த கோழியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்பார்ட்மெண்ட்லலாம் இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த மாதிரிலாம் காய்கறி, பழங்கள், கோழி இந்த மாதிரிலாம் இந்த ஊரில் வாங்குறத பார்க்கையில் ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இருந்தது அன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வச்சது. ஒரு சில கடைகளில் வந்து கட் பண்ணி தருவாங்க. இங்கே ஆல்ரெடி பண்டார்னு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கடை, நாட்டுக்கோழி கடை இருக்காங்க, ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். அங்கெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்க. பட் இங்கே வந்து வாங்கின போது அவர் க்ளீன் பண்ணி தரல. சரி நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராய்லரே கடையில் வாங்கினோன்னு வைங்களேன், அந்த பாக்ஸில் போட்டு வாங்கிட்டு வருவேன்ல, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதுவுமே கட் பண்ணி இருக்காது, முழுசாக தான் இருக்கும். நான் தான் அதை வீட்டில் வச்சு கட் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் இந்த நாட்டுக்கோழியுமே கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஏன்னா எந்த சிக்கன் வாங்கினாலும் நம்ம வீட்டில் கட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டுக்கு இந்த ப்ராய்லர் கோழி பக்கத்தில் கூட நிற்க முடியாதுங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த கோழிக்குள்ளே முட்டை இருந்துச்சுங்க. அன்னைக்கு போட வேண்டிய முட்டைங்க பாருங்களேன், அப்படியே ஃபுல் முட்டையாக இருந்துச்சு. அப்புறமா அடுத்தடுத்த நாள் போடுறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ முட்டை இருந்துச்சுன்னு. நல்ல வெடைக்கோழி. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
கோழி உள்ளவங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் இதை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸில் வந்து எதுவும் திட்டிகிட்டு இருக்காதீங்க, எப்படி நீங்கள் இதை சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணுறது, நம்ம சிக்கன் மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று சார்ந்து தான் இருக்குது. ஒரு ஒற்றுமையாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம பாவம் பார்த்துக்கிட்டு சாப்பிடாமே இருக்க முடியாது இல்லையா. ஸோ கடையில் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வெட்டுறாங்க, ஆனால் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வெட்டி சாப்பிட்றோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேவா. ஸோ அவ்வளோதாங்க. சிக்கனை கட் பண்ணிவிட்டு இது நல்லா வேக வைக்கணும் குக்கரில் போட்டு. ஏன்னா நாட்டுக்கோழி ரஃப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அதிலே வந்துட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நான் அந்த பெரிய குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்திங்களா, 7 லிட்டரோ 8 லிட்டரோ நினைக்கிறேன், அதில் போட்டுட்டேன். ஏன்னா இது அளவு பார்க்கையிலேயே அங்கே 2 கிலோ பக்கம் இருந்துச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னா அது ஒரு 1/4 கிலோ 400 கிராம் பக்கம் போயிடும். அதோட சிறகு அது எல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 1.5 கிலோ ஆமாம் 1.5 கிலோ இருக்கும் கறி. ஸோ நான் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சாலே டேஸ்ட்டு போயிடும். இந்த மீனை மட்டும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோழியை வந்து அன்றைக்கி சமைச்சிடலாம். நிறைய குழம்பு வச்சோன்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நாட்டுக்கோழி பிரச்சனை இல்லை, ஏன்னா பழசானால் தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து ஒரு 10 விசில் பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சோறு ஆக்கலான்ட்டு போய் அரிசி பார்க்குறேன், அரிசி இல்லை, மட்டரிசி. போகையில் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, வரும்போது ஒரு அரிசி போய் வாங்கிட்டு வரலான்னு. அரிசி இருந்துச்சு, 1 டம்ளர் அரிசி தான் இருந்துச்சு. அது பத்தாது பார்த்திங்களா, நாட்டுக்கோழி வேறு வைக்கிறோம், சாப்பாடு நிறையா சாப்பிடுவாங்கன்ட்டு எனக்கு மறந்துட்டேன். வரும்போது கோழி வாங்கினதில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஹஸ்பண்டை சொன்னோடனே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே வந்து மட்டை அரிசி கிடைக்காது, ஆனால் பொன்னி அரிசி கிடைக்கும். மட்டை அரிசி பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்குது, எல்லா பொருளும் கிடைக்கும் பார்த்திங்களா, அங்கே மட்டும்தான் கிடைக்கும். அதனால் சரி ஓகே, அவசரத்துக்கு நீங்கள் பொன்னி அரிசியை வாங்கிட்டு வாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பையன் வாங்கிட்டு சொன்னேன். அப்புறம் அதை வாங்கிட்டு வந்தாங்க, அதை தான் வந்து ஆக்கலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் சுடு தண்ணி போட்டிருக்கேன். இதை ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறமா அரிசி வந்து போட்ட வேண்டியதான். அரிசி நீங்கள்லாம் எத்தனை டைம் கழுவுவீங்க? நான் வந்து ஒரு 3 டைமாச்சும் கழுவுவேங்க. 3 டைம் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுவேன், இல்லைன்னா அந்த மீன் இது கழுவுனேன்னா அதில் ஊற்றுவேன். அரிசி கழுவுன தண்ணியை வந்து மீனில் ஊற்றி வச்சோன்னா கொஞ்சம் அந்த வெடுக்கடிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ எப்போவுமே அரிசி கொஞ்சம் 2 டம்ளர் தான் போடுவேன், ஆனால் அன்றைக்கி நாட்டுக்கோழி அப்படின்றனால நான் 3.25 டம்ளர் போட்டேன். ஏன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடுவேன் பார்த்திங்களா, அன்றைக்கி நானுமே நல்லா சாப்பிட்டேன். எப்போவுமே 1 கரண்டி சாப்பிடுவேன், வெயிட் லாஸில் இருக்கிறனால அன்றைக்கி 2 கரண்டி சாப்பிட்டேங்க. காலையில் நைட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இப்போ நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகிறோம், கடைக்கு போகிறோம், ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த டைமில் மற்ற வேலையில் நீங்கள் சாப்பாடை குறைச்சிக்கோங்க. நான் மதியம் அதிகமாக சாப்பிட்டேன்னா நைட்டு வந்து சாப்பிட மாட்டேன், அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏதாவது ஃப்ரூட்ஸு, வெள்ளரிக்காய், கேரட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குருவேன். ஸோ இப்படி மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்கவும் முடியும், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணவும் முடியும். 3 வேளையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா வெயிட்டே குறையாது. ஸோ இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, இப்போ வாங்க மீனை வந்து க்ளீன் பண்ணிடலாம். மீனை வந்து க்ளீன் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்க போகிறோம், ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். ஒரு 6 மீன் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கிலோ. இதுவே வந்து ஒரு $8 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு, அதில் வந்து அரிசி வந்து போட்டுருவோம். உண்மையாகவே அன்றைக்கி நாட்டுக்கோழி சமைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நாட்டுக்கோழி அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப எமோஷன். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் வீட்டில் நல்லா நாட்டுக்கோழி வளர்ப்போமா. ஸோ வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அம்மா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு கோழியை பிடிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கோழியெல்லாம் நான் தான் வளர்ப்பேன், நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா தான். நாங்கள் எப்போ ரொம்ப அதிகமான கோழி வளர்த்தோன்னு பார்த்திங்கன்னா நான் 9th 10th படிக்கையில் நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் நிறைய கோழி, 9th 10th 11th 12th அந்த டைமில். அப்போ நான் வந்து 11th படிக்கும்போது எங்கள் அக்கா வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கி படித்தா மதுரையில். ஆமாம், அதே மாதிரி எங்கள் அண்ணனும் ராமேஸ்வரத்தில் ஒரு பாலிடெக்னிக் காலேஜில், அவனும் ஹாஸ்டல். அப்போ நானே எங்கள் அம்மாவும் தான் இருப்போம். அப்போ பெருசாக கடையிலலாம் நாங்கள் இந்த ப்ராய்லர் கோழிலாம் வாங்கி சாப்பிட மாட்டோம், ஏன்னா வீட்லேயே இப்படி கோழி இருக்குது பார்த்திங்களா. அப்போ எங்கள் அப்பாவும் அப்போ வெளிநாட்டில் இருந்தாங்க, நானும் அம்மா மட்டும்தான் இருப்போம். அதே மாதிரி 2 பேரும் அண்ணாவும் அக்காவும் வாரத்தில் இந்த லீவு வரும் பார்த்திங்களா, சனி ஞாயிறு, அப்போ வந்து ஊருக்கும் வருவாங்க. அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே நாட்டுக்கோழி தான் பிடிச்சி ஏதாவது ஒரு கோழியை அடைச்சி போட்டுருவாங்க அம்மா.
நாங்கள் 2 பேரும் அம்மாவும் நானும் மட்டும் இருந்தோன்னா சின்ன கோழியாக அடைச்சி போட்டு அதை அடித்து குழம்பு வைப்பாங்க. அண்ணன் அக்கா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா பெரிய கோழியாக வந்து அடைச்சி போட்டு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த நினைவுகள்லாம் மனசில் அன்றைக்கி அப்படி ஓடிட்டே இருந்துச்சு. தண்ணி குழம்பு வைப்பாங்க. எங்கள் அக்கா வந்து சூப்பராக சமைப்பா. அவள் கொஞ்சம் கறி எடுத்து கிரேவி மாதிரி பண்ணுவாள். ஆனால் எனக்கு வந்துட்டு கிரேவி மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி தண்ணி குழம்பாக வச்சு கொடுப்பாங்க. உண்மையாகவே அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்ததில் கூட நிறைய பேர் பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தண்ணியாக இருக்குது, இது என்ன இப்படி இருக்குது, மசாலா இறங்கலை அப்படி இப்படின்னு. நீங்கள் வந்து அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த குழம்போட அருமை வந்து தெரியும். அதை சாப்பிடாதவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதனால தான் ஒரு வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தேன். சரி வாங்க, இதில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா நிறையா அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு தனியாக அதை அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு இதை வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா எடுத்து வச்சுருக்கேன். புதினா இல்லை, கொத்தமல்லி. புதினா இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவசரத்துக்கு கை கொடுத்த மாதிரி இந்த கற்பூரவள்ளி செடி, துளசி செடியெல்லாம் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து புதினா குச்சி ஊண்டி வச்சுருந்தேன். அதில் தளைஞ்சு கொஞ்சம் புதினா வீட்டிலையே இருந்துச்சு. அதனால் அது வந்து அன்றைக்கி கை கொடுத்துச்சு. ஏன்னா கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே போட்டோன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த குழம்ப வந்து நல்லெண்ணெயில் வைக்கணும். எண்ணெய் வந்து நிறையா ஊற்றக்கூடாது. ஏன்னா நாட்டுக்கோழிலேயே வெந்ததுக்கப்புறம் அதுலேயே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டுக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நாட்டுக்கோழி கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி வாங்கிட்டு நீங்கள் அந்த சிறகெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பில் போட்டு வாட்டிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு சமைங்க. அப்போ தான் அந்த நாட்டுக்கோழியோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டே வந்து கிடைக்கும். தோலை உரிச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டே தெரியாது. அப்படியே வாட்டிட்டு அந்த தோலோடையே கட் பண்ணி சமைக்கணும். அதுதான் வந்து இதோட மெயின் இம்பார்ட்டண்ட்டே. அப்போ தான் அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரே நம்ம நாட்டுக்கோழி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாங்க, அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாமே போட்டாச்சா. அப்புறமா அந்த ரம்பை இலையும் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்க வேண்டியதான். ரொம்ப முருகலாக வெங்காயம் வதங்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அதோட அந்த ராஸ்மெல் மட்டும் போயிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் மாதிரி வந்தாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் ஸ்டைல் படி சூப்பு வைக்கிற மாதிரி தான். சைனீஸ்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பு குடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரொம்பலாம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காய்கறிகள்லாம் அதில் போடுறத ரொம்ப குக் பண்ண மாட்டாங்க. நான்வெஜ் இந்த சிக்கன் அந்த மாதிரி போடையில் மட்டும் நான்வெஜ்ஜை மட்டும்தான் அதிகமாக குக் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த சூப்புமே. சிக்கன் மட்டும்தான் ரொம்ப குக் ஆகிருக்கும். மற்றபடி எல்லாம் ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா அந்த இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதிலே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கணும். அது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது. அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்க்க வேண்டியதான். நல்லா எவ்வளோ பெரிய சட்டி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பெரிய சட்டிலையுமே வைக்கலாம். ஏன்னா நீங்கள் நாட்டுக்கோழியில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே உங்களுக்கு டேஸ்ட்டு மாறவே மாறாது. அப்படியே தான் இருக்கும். ப்ராய்லர் குழம்பு தனியாக வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்காது. பட் நாட்டுக்கோழி தனி குழம்பு வந்து நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். அப்புறம் தக்காளியும் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு ஒரு வதக்கிடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். அதுக்காக வந்து தக்காளியை வந்து வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் மசாலா இருக்குது பார்த்திங்களா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அதை போட்டு வதக்கிற வேண்டியதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்துட்டு மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச அந்த மல்லிப்பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடுங்க. ஏன்னா தண்ணி நிறைய சேர்க்குறோம் பார்த்திங்களா, அப்போ நிறைய போட்டால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. என்னடா நாட்டுக்கோழிக்கு இவ்வளோ பேச்சு பேசுகிறாளே அப்படின்னு நினைப்பீங்க. அது என்னமோ தெரியல, நம்ம ஊரில் இப்படி சாப்பிட்ருந்தா எனக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்காது. பட் ப்ரூனேயில் சாப்பிட்டனால எனக்கு அந்த ஒரு இது நம்ம ஊரோட அந்த இது இங்கே இருக்குது அப்படின்னு. ஏன்னா ப்ரூனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. என்ன இங்கே வந்துட்டு மக்கள் வந்துட்டு வேறு மொழி பேசுகிறாங்க, மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பல இது இருக்கும், பல ரிலீஜியன் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ மற்றபடி இங்கே கிடைக்கிற பொருட்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நாட்டுக்கோழிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே இங்கே வளர்ப்பாங்க. இப்போ எங்கள் ஏரியாலே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் கோழி வந்து வீட்டிலேயே வளர்க்குறாங்க. நாங்கள் வாக்கிங் போகையில் பார்ப்போம். அதுக்கு அந்த கோழி குஞ்செல்லாம் பொறிச்சு அது பின்னாடி நிறைய கோழி வரும். என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்ருப்பேன். ஸோ அதனால் இங்கே நம்ம ஊர் மாதிரி தான் எல்லாமே வந்து ஒத்து போகும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. முன்னாடி நான் நாட்டுக்கோழி வந்து வாங்குவேன். இப்போ ரொம்ப கேப் ஆகிடுச்சு. ஏன்னா இதை க்ளீன் பண்ணணுமே அப்படின்றதுக்காகவே வாங்காமல் இருந்தோம். ஸோ இந்த வாரம் எப்படியும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்து போகலை, எதிர்பாராமல் அமைஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ
ஸோ அவ்வளோதான். நான் அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு வதக்கிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியை போட்டுற வேண்டியதான். அந்த ப்ராய்லர் கோழியில் அந்த காலெல்லாம் போட்டு சமைக்க மாட்டாங்க. ஆனால் நாட்டுக்கோழியில் நாங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கால் எல்லாமே சேர்த்துருவோம். ஏன்னா கோழியோட காலில் வந்து அவ்வளோ கொலாஜன் இருக்கான். அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதான். ப்ராய்லர் கோழியவே எல்லாருமே சாப்பிட்றாங்க. நம்ம தான் ஒரு சில பேர் சாப்பிட்றதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன், கால் சாப்பிட மாட்டேன். பட் இப்போ ரீசெண்டாக அந்த இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது கோழிக்கால், ஆட்டுக்கால் இதெல்லாமே போட்டு அந்த கொலாஜன்லாம் ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து ஓகே இதுவும் சத்து போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, தனியாக வந்து சூடு பண்ணி வச்சுருக்கணும் தண்ணி, அதை தான் ஊற்றணும். இல்லைனா குழம்பு கறி வந்து விரைச்ச மாதிரி போயிடும். சுடு தண்ணி ஊற்றிட்டு மசாலா தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த எடுத்து வச்சுருக்க முட்டை அதை வந்து சேர்க்கணும். அப்புறம் ஈரலையுமே தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும். குக்கரில் போட்டோம்னா ரொம்ப நொறுங்கி போயிடும். அப்புறம் நம்ம தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா கொதி வற்ற வேண்டியதான். எண்ணெய் பார்த்திங்களா, நான் கம்மியாக தான் ஊற்றுனேன். ஆனால் எண்ணெய் இப்படி மிதக்க இருக்குது பார்த்திங்களா, அது நாட்டுக்கோழிலேயே இருக்கிறது தான். ஸோ அவ்வளோதாங்க. உப்பு அளவு பார்த்துட்டு ஃபைனலாக அந்த கொத்தமல்லி அப்புறம் புதினா அதை போட்டுருங்க. செம்மையாக இருக்கும். மிளகு பொடி இருந்தாலும் போடலாம். நான் மிளகு வந்து தேங்காவோடையே அரைச்சிட்டேன், அதனால் நிறைய சேர்க்கல. ஸோ சுட சுட சாப்பாடையும் வடித்து அதில் அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோங்க. என் பையன் மூத்தவன் ஆதவுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அம்மா எனக்கு சூப்பு தனியாக போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பட்டி கொடுத்தேன். நிறைய குழம்பு வச்சனால 2 நாள் பக்கம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ஒரு ஒரு மெமரபுளாக இருந்தது. ஒரு மறக்க முடியாது உண்மையாகவே லைஃப்பில். எத்தனை வயசானாலும் எங்கே போனாலும் புரோனையில் இப்படி நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டோமே அப்படின்ற அந்த நினைவு மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நானும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன். சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துகிட்டு சூப்பு, கறி எல்லாமே நல்லா சாப்பிட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா வாங்கி குடும்பமாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.